ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த பருப்பை வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். டைம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். டைம் இல்லாத சமயத்தில் ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து பச்சரிசி. அரிசியில் தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அரிசியை நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஊறிருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். ரெண்டாவது நம்ம ஊற வச்சு பருப்பு தண்ணியெலாம் வடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். துருவியோ இல்லை கட் பண்ணியோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவு நல்லா அரைச்சதும் ஒரு டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நார்மலாக இட்லி மாவு எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை கட் பண்ணது, ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடிசு நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா கூட நீங்கள் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உப்பு காரில் நல்லா அந்த வெஜிடபிள்ஸில் எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்ச மாவை வந்து நல்லா கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடியில் நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா 2 கரண்டி அளவு மாவு எடுத்து இதில் விட்டுக்கலாம். விட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இல்லாத மாதிரி கொஞ்சம் தடிமனாக அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா மேலே வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த காய்கறியை நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் பாடுற மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றிலும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் மூடி வச்சு 1 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா மேல் பக்கம் ஓரளவு வெந்ததும் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக வெந்து நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா முருகலாக அந்த மாதிரி வந்திருக்கும். இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை போட்டுட்டு 2வது தடவை போடும்போது திரும்பவும் நல்லா அடியில் எண்ணெய் தடவிட்டு போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.